நேத்ரா ஏத்துட்டோம். இட்ஸ் ஓகே பிருத்வி, அவரே எடுத்துட்டோம். ஓகே. ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்தசாதிகே சரண்யே த்ர்யம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. கார்த்தியாஜனாஜ வித்மஹே கன்யகுமாரி தீமஹே தன்னோ துர்கே பிரச்சோதயாத். हिरण्यवर्णां हरिणीं सुवर्णरजस्रजां चन्द्रां हिरण्मये लक्ष्मीं जातवेतो महावहां तां महावगजातवेतो लक्ष्मीं मनपकामणिं यस्यां हिरण्यं विन्देयं कामस्यं पुरुषाणकम् अश्वभोग्रामृतमध्यामस्यनाथप्रपोतनिं महालक्ष्मी नमः धनलक्ष्मी नमः धान्यलक्ष्मी नमः दुर्गालक्ष्मी सरस्वती नमः. எல்லாம் ஓகே தானே? பாத்தீங்களா மாமா, கயல் விளக்கேத்த வேண்டாமா, ஆனா நான் ஏத்தணுமா? அவளுக்கு ஒன்றும் ஆகக்கூடாதான், நான் எக்கேடு கெட்டாலும் பரவாயில்லையா? எலக்ட்ரிக்கல் லைட் வாங்கிட்டு போக சொல்றான். எல்லாம் என் நேரம். மேடம் எடுத்துக்கோங்க. சார் சார் எடுத்துக்கோங்க. இந்த ஸ்வீட்டோட ஸ்வீட்டான நியூஸ் ஒன்னு இப்ப நான் சொல்ல போறேன். Guys, your attention please. வனமோகினி சூப்பரா வந்திருக்கு. நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கேன். சோ முழு கான்சென்ட்ரேட் பண்ணி, இன்னும் கொஞ்சம் ஷூட் பேலன்ஸ் இருக்கு, அதையும் முடிச்சுட்டு சூட்டோட சூட்டா படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு அழகான ராட்சசிக்கு போலான்னு முடிவு பண்ணிட்டேன். So, all happy? ஆமா சார். வனமோகினிக்கு நீங்க தர இம்பார்ட்டன்ட் ரியலி சூப்பர் சார். மாமா, நம்மளை கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்துற மாதிரி இல்ல? ஆமாம். தேங்க்ஸ்ண்ணா. Thank you. மேடம், மனசார சொல்றேன் மேடம், நம்ம பிளான் பண்ணபடி ஷூட்டை முடிச்சிட்டோம். ஆனா முதல் நாள் உங்க பெர்ஃபார்மன்ஸ்க்கு அப்படியே கதையில இன்வால்வ் ஆகி கடைசி நாள் பெர்ஃபார்மன்ஸ்க்கும் வேற லெவல் மேடம். உங்களை தவிர வனமோகினி கேரக்டரை வேற யாராலுமே பண்ணிருக்கவே முடியாது மேடம். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. வனமோகினின்ற அந்த கேரக்டரை சூப்பரா ஜஸ்டிஃபை பண்ணிருக்கீங்க மேடம். எனக்கு என்னமோ உங்களுக்கு அவார்டு கூட கிடைக்கும்னு தோணுது. ஏன் நேஷனல் அவார்டு வாங்க கூட சான்ஸ் இருக்கு மேடம். ரொம்ப தேங்க்ஸ் தினேஷ், உங்களோட வார்த்தை பலிக்கட்டும். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நான் எப்பவுமே எந்த வேலையா இருந்தாலும் இன்வால்வ் ஆகி தான் பண்ணுவேன். கடமைக்குன்னு என்னால பண்ணவே முடியாது தினேஷ். என்னோட அப்பா ஸ்கூல் டீச்சர், ரொம்ப டெடிகேட்டடா ஒர்க் பண்ணுவாரு. அந்த டெடிகேஷன் எனக்கும் எப்பவுமே இருக்கு. மாமா பாத்தீங்களா, இட்லி கடைக்காரி என்னமா பேசுறா பாருங்க. ஆமா. அப்படியே மேடம்? இந்த மூஞ்சிக்கு அவார்டு கிடைச்சா நான் சூசைட் பண்ணிப்பேன். அப்பங்கார வாத்தியாராம், அதனால இட்லிய கூட இன்வால்மெண்டோட தான் சுடுவாளாம். அத அவன் கேட்டு வழிஞ்சு நிக்கிறான். இவனெல்லாம் ஒரு டைரக்டர், ரசனையே இல்லாதவங்க. இவளை சும்மா விடக்கூடாது மாமா. சார் ரெடியா? ரெடி சார். சார் ஸ்டார்ட் பண்ணலாமா சார்? யா ஷோ, ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஐ அம் ரெடி. சார் சொல்லுங்க சார். நான் பரபரப்பா டப்பிங் பேசுற மோட்ல இருக்கேன். ஓகே. ஃபேண்டாஸ்டிக்கா வரணும். ஓகே சார். டப்பிங் வேற லெவல்ல இருக்கணும். அப்படியே சீன் பை சீனா போயிடலாம். ஓகே சார். தினேஷ் சார், ஃபர்ஸ்ட் எந்த சீன் போலாம்? சார்
நீங்களும் கையில் மேடமும் சண்டை போடுறீங்களே அந்த சீன் போயிடலாமா சார்? நீங்க இப்ப இருக்கிற பரபரப்புக்கு அந்த சீன் வேற லெவலா இருக்கும் சார். கரெக்ட். என்ன கரெக்ட் சார் தினேஷ்? எடுத்த உடனே நெகட்டிவா பேசுறீங்க. என் ஃபீலிங்கே யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. டப்பிங் ஸ்டார்ட் பண்றோம், எடுத்த உடனே ஃபைட் சீனா? சண்டே இல்லையா டப்பிங் ஸ்டார்ட் பண்றது? முதல்ல ஒரு ரொமான்ஸ் சீன், லவ் மூடோட. நான் கையில முதலா பார்த்த சீனை போடுங்களேன், அத பேசிடலாம். அது நல்ல ஆரம்பமா இருக்கும் தினேஷ். ஓகே சார். I like it. கயல், ஆ? உள்ளவா பிருத்வி, உள்ளவா. உங்களை உள்ள கூப்பிடுறாருமா. சொல்லுங்க பிருத்வி. கம் கயல், நீ இது வரைக்கும் டப்பிங் பேசியிருக்கியா? டப்பிங் இல்ல, ஆ, சின்னதா பேசியிருக்கேன். ஆனா முழு படத்துக்கும் பேசினதில்ல. ஓ, ஓகே ஓகே. நான் வேற லெவல்ல பேசுவேன். ஆத்து தண்ணி சலசலன்னு ஓடும் பாத்திருக்கியா? அத மாதிரி பேசுவேன். அப்புறம் அந்த காட்டாத்து வெள்ளம் கரை புரண்டு போகும் பாத்திருக்கியா? அத மாதிரியும் பேசுவேன். அப்படியே அப்படியே மனசுல இருந்து பேசுவேன். என் ஃபீலிங்க ஃபில்டர் பண்ணி கொட்டுவேன். நான் பேசுறத பாத்துக்கோ, நீ நிறைய கத்துக்கலாம். டப்பிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு படத்துக்கு உயிர் தரதே டப்பிங் தான். பேச பேச கேரக்டருக்கு உயிர் வரும் பாரு. அச்சோ, நான் டப்பிங் பேசுறப்ப நீ என்ன பாரு, அப்படியே காதல் கொட்டும். அந்த லவ் மூடுக்குள்ள நான் டோட்டலா போயிடுவேன். ஸ்பாட்ல நடிச்சத திரும்பவும் அப்படியே நடிப்பேன். அங்க சிரிச்சா இங்கேயும் சிரிப்பேன், அங்க அழுதா இங்கேயும் அழுவேன். தம்பி, ஸ்பீட் பிரேக்கர் வந்துருச்சு. ஒரு நிமிஷம். என்னடா இவரு வந்தோமா டப்பிங் பேசினோமா இல்லாம இப்படி போட்டு தாக்கிட்டு இருக்காரு. இங்க வந்துமா கிளாஸ் எடுக்கணும், ஷூட்டிங்ல தான் பிரச்சனைனா இந்த டப்பிங்லயுமா முடியலடா. அங்க சிரிச்சா இங்கேயும் சிரிப்பேன், அங்க அழுதா இங்கேயும் அழுவேன். தம்பி, ஸ்பீட் பிரேக்கர் வந்துருச்சு. ஒரு நிமிஷம். என்ன சிவம், நீங்க பர்சனலா பேசுறேன்னு நினைச்சுக்கிட்டு பப்ளிக்கா பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. அங்க இருக்கிற மொத்த பேரும் உங்க லவ் ஃபீல கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படியா? நான் மறந்துட்டேனே, இவ்வளவு நேரம் மைக் ஆன்லயா இருந்துச்சு. டப்பிங்ல நான் ஆஃப் பண்ணியா இருக்கும். கரெக்ட் பண்ணிக்கிறேன். நீங்க இவ்வளவு நேரம் அதைத்தானே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. டப்பிங் ஆரம்பிங்க தம்பி. சரி நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். சும்மா எப்ப பார்த்தாலும் கிளாஸ் எடுத்துக்கிட்டு. ஓகே, நான் எடுக்கல, நீங்க போய் எடுங்க. அப்புறம் நீங்க தான் இந்த படத்துக்கு ப்ரொடியூசர். ஆமால. கயல், பிருத்வி, இப்ப நான் ஒரு சீன் பேசுறேன், அப்புறம் நீ ஒரு சீன் பேசு, அப்புறம் ஒரு ஃப்ளோ வந்துடும். அப்புறம் கரெக்டா பேசிடலாம். சரி. சார் டேக் போலாமா சார்? ரெடி தினேஷ், அந்த சீனை ப்ளே பண்ண சொல்லுங்க. ஓகே சார், அந்த சீனை கொஞ்சம் ப்ளே பண்ணுங்க.